மகாராஷ்டிரா மாநிலம் கல்யாண் பகுதியில் கடைக்காரர்கள் துணியை ரிட்டர்ன் வாங்க மறுத்ததால் கத்தியை காட்டி மிரட்டிய இளைஞரின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சம்பந்தப்பட்ட கடையில் மேக்னா மஹீஜா என்ற பெண் கடந்த மாதம் 32,000 கொடுத்து லெஹங்கா வாங்கியுள்ளார். இந்த நிலையில் 1 மாதம் கழித்து துணி பிடிக்கவில்லை என கூறி பணத்தை திருப்பி தருமாறு கோரியுள்ளார். கடைக்காரர்கள் ஏற்க மறுத்த நிலையில் அவரின் ஆண் நண்பரான சுமித் சயானி கடைக்கு நேரில் சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் கத்தியை காட்டி மிரட்டியுள்ளார். மேலும் கடைக்கு அவப்பெயர் ஏற்படுத்தி விடுவேன் என மிரட்டி 3 லட்சம் வரை கேட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரில் இளைஞரை கைது செய்த போலீசார் ஜாமீனில் விடுவித்துள்ளனர். கேரளாவில் ஓடிக்கொண்டிருந்த பேருந்தின் கண்ணாடியை மர்ம நபர் உடைத்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கேரள மாநிலம் கண்ணூரிலிருந்து கூத்துப்பரம்பு பகுதி நோக்கி தனியார் பேருந்து சென்று கொண்டிருந்தது. பேருந்து மாவிலா பகுதியில் செல்லும்போது எதிர் திசையில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் பேருந்து மீது கல் வீசினார். இதில் முன்புற கண்ணாடி உடைந்தது. அதிர்ஷ்டவசமாக பயணிகளுக்கு பாதிப்பு ஏதும் ஏற்படவில்லை. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.